நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். நான் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் என்கின்ற அது ஒரு சின்ன துறையாக இருந்தாலும் அந்த துறையில் கால் பதிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய முயற்சியை நான் செய்வேன், மக்களுடைய பணியை நான் செய்வேன். எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த தருணம் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம், சந்தோஷமான தருணம். ஏனென்றால் 1967க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 59 ஆண்டுகளாக காங்கிரஸ் அங்கம் வகிக்கக்கூடிய அரசு அமைந்ததில்லை. அதனால பெருந்தலைவர் காமராஜருடைய கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. எங்கள் கட்சியில் இருக்கின்ற கடைநிலை தொண்டர்களுடைய கனவு நிறைவேறி இருக்கிறது. அவருடைய ஆசை நிறைவேறி இருக்கு என்பதை நான் உணர்கிறேன். உங்களுக்கு எதிரான தீர்மானம் திமுக இளைஞரணி கூட்டத்தில் நிறைவேற்றி இருக்காங்க. ராகுல் காந்திக்கும் கண்டனம் என்பது தெரிவித்திருக்காங்க. திமுகவின் முதுகுல காங்கிரஸ் புத்தி. நான் ஏற்கனவே பல செய்தியாளர்கள் சந்திப்பை சொல்லியிருக்கேன். எங்களை பொறுத்தவரையில், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில எந்த காலகட்டத்திலும் யாருடைய முதுகிலும் குத்தியது கிடையாது. ஏன்னா வரலாற்றை நீங்க திருப்பி பார்க்கணும். நீங்க 1967க்கு பிறகு 1967க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஏதாவது ஒரு திராவிட கட்சி கூட்டணி இல்லாம அரசு அமைந்திருக்கான்னு பாருங்க. 1989ல காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டு, ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியோட தான் போட்டிட்டு. அதனால இது யாருடைய முதுகுல குத்துனாங்களோ அவங்க உணர்வாங்க. ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் தேர்தலில் மட்டும் கூட்டணி, தேர்தல் முடிந்த உடனே அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நாங்க முதுகுல குத்தல. போன எலெக்ஷனை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு நாங்க தேர்தல் காலத்துல கடுமையாக வேலை செய்திருக்கோம். எங்க தொண்டர்களுடைய அந்த உழைப்பினாலதான் அவங்கள சிஎம் ஆயிருக்காங்க. அதை அவங்க முதல்ல உணரட்டும். இந்த நேரத்துல திமுக அதிமுக இடையே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒரு பரவலா பேச்சு போயிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்கறீங்க? திமுக அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி அது மாதிரி ஒரு முயற்சி நடந்து அவங்களே சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா தமிழக மக்கள் எந்த மனநிலையில் இருப்பாங்கன்னுள்ளது அந்த காலகட்டத்தில் தெரியும். எதிர்கட்சி அந்த மனநிலையில தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இன்னைக்கு எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி சேர்ந்து ஒரு ஜனநாயக முறையில மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை கொடுத்த பிறகு அதுல உள்நோக்கம் கொண்டு 2 திராவிட கட்சிகளும் இணைந்து அதுல யாராவது ஒரு ஆள் முதல்வர் ஆகலான்னு அப்படி ஒரு முயற்சி எடுத்தா அது தமிழகத்துல அன்னைக்கு ஒரு புரட்சி வெடிக்கும்.